தமிழ் மாநில காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய இளைஞர் அணியினுடைய வட்டார நகர நிர்வாகிகள், பேரூராட்சி தலைவர்கள், நகராட்சி மாநகராட்சியினுடைய வார்டு தலைவர்கள் மற்றும் சர்க்கிள் தலைவர்கள் உட்பட மொத்தம் 8816 புதிய நிர்வாகிகள் கடந்த மாதம் 27ஆம் தேதி அறிவிக்கப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து மாதம் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த மாதம் 1ஆம் தேதி தஞ்சையிலே 12 மாவட்டங்களுக்கான புதிய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வேலூர், திருவண்ணாமலை, நாமக்கல், சேலம் மாவட்டங்களிலே இந்த கூட்டம் நடந்து முடிவடைந்திருக்கிறது. இன்று சென்னையிலே என்னுடைய தலைமையிலே சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரத்திற்கான நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்ற மாவட்டங்களுடைய கூட்டம் இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள் முடிவடைய இருக்கிறது. இந்த இளைஞர் அணியினுடைய நிர்வாகிகளுடைய கூட்டத்தினுடைய நோக்கம் புதிய நிர்வாகிகளுக்கு அடுத்த 4 மாதத்துக்குள்ளான செயல் திட்டங்கள், மக்களுடைய பிரச்சனையை எப்படி அணுகுவது, எப்படி மக்களுடைய நம்பிக்கையை பெறுவது, மக்கள் பணியையும் இயக்கப் பணியையும் இரு கண்களாக நினைத்து செயல்பட வேண்டும் என்ற ரீதியிலே அவர்களுக்கு அறிவுரை கூடும் வகையிலே இந்த கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். இன்று நடைபெற்ற இளைஞர் அணியினுடைய கூட்டத்திலே 5-6 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தில் 95% மக்கள், குறிப்பாக ஏழை எளியவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்கள் பயணங்களுக்கு அரசு பேருந்தையே பயன்படுத்துகிறார்கள். பழுதாகும், விபத்துக்குள்ளாகும் மிகவும் மோசமான நிலையிலே இந்த பேருந்துகள் எல்லாம் இயக்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசுடைய போக்குவரத்து கழகம் போர்க்கால அடிப்படையிலே பழுதடைந்த பேருந்துகளை எல்லாம் சீர் செய்ய வேண்டும். பாதுகாப்பான முறையிலே பயணிகளை அழைத்து செல்வதற்கு ஏதுவாக அந்த பேருந்துகளை தயார் செய்ய வேண்டும். மிக முக்கியமாக மிகவும் பழுதடைந்த பேருந்துகளை உடனடியாக பயன்பாட்டிலிருந்து நிறுத்த வேண்டும், விலக்க வேண்டும். பொதுமக்கள் பாதுகாப்பாக பயணம் செய்வதை தமிழக அரசு, குறிப்பாக அந்த துறை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்திலே திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலிலே அதிக அளவிலே குளறுபடிகள் உள்ளன. இது தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இழக்கச் செய்துள்ளது. தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வாக்காளர் பட்டியலை சரி செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சமீப காலமாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் மதுவினுடைய கோரப்பிடியிலே சிக்கி தங்களுடைய உடல் நலம் மற்றும் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்கால சமுதாயம் சீர்குலைந்து போவதை தடுக்க பூரண மதுவிலக்கை தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே நாங்கள் கூறியது போல படிப்படியாவது
அதை அமல் செய்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய தினம் புதுடெல்லியில் இந்தியாவிற்கும் ஜெர்மனிக்கும் 18 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. இதில் கல்வி, தொழில், மனிதவள மேம்பாடு குறித்து பல்வேறு அம்சங்கள் உள்ளன. மிக முக்கியமாக மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இயங்கும் கேந்திரா வித்யாலயா பள்ளிகளில் ஜெர்மனி மொழியை கற்று ஜெர்மனியிலே அதேபோல இந்தியாவினுடைய மொழிகளை கற்றுத்தரவும் ஒரு உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளது. இதில் மிக முக்கியமாக ஜெர்மனியில் உள்ள பள்ளிகளில் கற்றுத்தருவதற்கு தமிழ் மொழியை பிரதானமாக இடம்பெற செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நாட்டில் உள்ள அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசினுடைய சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் செயல்படுத்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்திட்டத்திற்காக ஒதுக்கப்படும் நிதியை அதிகரிக்க வேண்டுமே தவிர குறைக்கக்கூடாது. ஆனால் தற்போது மத்திய அரசு சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து 65% 50% குறைக்க முடிவு செய்துள்ளது என்ற செய்தி வெளிவந்திருக்கிறது. இது மாநில உரிமையை கல்வித்துறையிலே பறிக்கக்கூடிய செயல். மாநில நிதிச்சுமையையும் அதிகரிக்கும். நிதி ஒதுக்கீடு செய்த பிறகு நிதியை குறைப்பது பாராளுமன்ற நெறிமுறைக்கு எதிரானதாக நாங்கள் கருதுகிறோம். எனவே உடனடியாக இந்த அறிவிப்பை மீண்டும் பாரதிய ஜனதா அரசு பெற வேண்டும். மத்திய அரசு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக அனைத்து குழந்தைகளும் இலவசமாக கல்வி கற்பதற்கு அதிக நிதியை ஒதுக்கீடு செய்து நாட்டு மக்கள் அனைவரும் கல்வி பெற வழிவகை செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம், மக்களுடைய விருப்பம். உதாரணத்திற்கு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பது அரசியல் கட்சிகள் மட்டுமே கொடுக்கக்கூடிய குரல் அல்ல. இந்த குரல் என்பது தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான அரசியல் கட்சிகள் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய குரல். தமிழக அரசை பொறுத்தவரையிலே இதுபோன்ற பிரச்சனைகளிலே கௌரவம் பார்க்காமல், குறிப்பாக இதை அரசியலாக்காமல் சமுதாய பிரச்சனையாக, மக்கள் பிரச்சனையாக, மக்கள் நிலையை புரிந்து கொள்ளும் வகையிலே செயல்பட்டால்தான் உண்மை நிலைக்கு ஏற்றவாறு நல்ல முடிவுகளை, மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை எடுக்க முடியும். அதிலிருந்து அரசு தவறுகிறது. அந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தொடர் வேண்டுகோளாக இருக்கிறது. பொதுவாக தேர்தலுக்கான வியூகங்கள், தேர்தல் அடிப்படையிலான செயல்பாடுகள், மக்களை சந்திப்பது, இயக்கத்தை பலப்படுத்துவது என்பதெல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை, ஒவ்வொரு விதமான செயல்பாடு இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே மக்களை நோக்கி மக்கள் தளபதி சந்திப்பு என்ற ரீதியிலே ஆகஸ்ட் 3ஆம் தேதியே எங்களுடைய மாவட்ட தலைவர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் கோட்பாடுகளை தெளிவாக கொடுத்து என்னுடைய சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. 75% சுற்றுப்பயணத்தை முதல் சுற்றிலே நான் முடித்துக் கொண்டிருக்கிறேன். நவம்பர் இறுதியிலே கடலூரிலே நடக்கும் பொதுக்கூட்டத்திலே முதல் கட்ட சுற்றுப்பயணம் முடிவடையும். மீண்டும்
டிசம்பர் 1 தொடங்கி பிப்ரவரி இறுதி வரை 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் நடைபெறவிருக்கிறது. என்னுடைய சுற்றுப்பயணத்திற்கு பிறகு நான் சுமார் 190 200 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று அங்கே உள்ள இயக்க நண்பர்களையும் மக்களையும் சந்திக்கும் வாய்ப்பை பெற்றிருப்பேன். அதற்கு பிறகே எங்களுடைய தேர்தல் வியூகம், கூட்டணி வியூகம் குறித்து இறுதியாக உறுதியாக நான் அறிவிப்பேன் என்று தெரிவித்திருக்கிறேன். அதிலே எச்சூழலும் மாற்றம் கிடையாது. அதுக்கு தானே வைக்கணும். எல்லாரும் பேரும் இடம் பெற்றுச்சுன்னா குளறுபடி கிடையாது. இப்போதானே சொன்னேன், இப்போதானே சொல்லி முடித்தேன். அதை நான் என் பாணியில் சொல்லிட்டேன் சார், இப்போதானே சொல்லி முடித்தேன். நம்ம டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அவர்களது மரணம் குறித்து சிபிசிஐடி விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பது மக்கள் அறிந்த ஒன்றே. இருப்பினும் ஒருபுறம் அவருடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு, பெற்றோர்களுக்கே நம்பிக்கை குறைவாக இருக்கிறது. சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்கள். மறுபுறம் பொதுமக்கள் ஒரு காலக்கெடுவிற்குள் இதனுடைய உண்மை நிலை வெளிவர வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எனவே சிபிசிஐடியினுடைய பணி இதில் எந்த அளவுக்கு முன்னேற்றமாக காவல்துறையினர் மீது இருக்கின்ற சந்தேகத்தை போர்க்கும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தமிழக அரசு காவல்துறையினுடைய மரியாதையை உயர்த்தும் வகையிலே உண்மை நிலைக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே கட்சி ஆரம்பித்த பிறகு நாங்கள் எதிர்பார்த்த வேகத்தை விட அதிவேகமாக சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் விரும்பும் கட்சியாக, மக்கள் நம்பிக்கை பெற்ற கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள், மகளிர் அதிக அளவிலே விரும்பி இந்த கட்சியிலே சேர்ந்து நல்ல முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பாதை தெளிவான பாதை, மக்கள் விரும்பும் பாதை. அதை வெற்றி பாதையாக மாற்றக்கூடிய நல்ல சூழலை ஏற்படுத்துவோம்.